இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி விசேட நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறும் என்று சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தெரிவிப்பு. ரணில் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற தயாராகி வருகின்றமையானது ஒரு தேர்தல் நாடகமே என எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டால் அதனை சர்வதேச தர நிர்ணய நிறுவனங்களே அறிவிப்பு செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் வெளியேறும் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையம் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸினால் திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், சுற்றுலா பணியகத்தின் தலைவர், விமான நிலைய அதிகாரிகள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த தொடர்பு நிலையத்தில் வடமாகாணத்தின் சுற்றுலா பயணிகள் இலகுவாக பயணிக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட விடயங்கள் அடங்கிய சுற்றுலா வழிகாட்டி கையேடுகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் விசேட அம்சமாகும். அத்துடன் வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் கைவினைப் பொருட்களும் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் 1 வருடத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பெட்டிய தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷ இலுக்பெட்டிய குறிப்பிட்டுள்ளார். இந்த நீட்டிப்பு 10 வருடங்களை கடந்த பின்னரும் அதற்கு 1 வருட செல்லுபடியாகும் காலம் வழங்கப்படுமாயின் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அதன்படி நவம்பர் 1ஆம் தேதி முதல் இலத்திரனியல் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சாதாரண கடவுச்சீட்டு வைத்திருப்போர் விரைவாக இலத்திரனியல் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பெட்டிய குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய்க்கான வரியினை குறைக்கும் யோசனையை விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் சமர்ப்பித்துள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டார். இறக்குமதி செய்யப்படும் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு தற்போது அறவிடப்படும் வரி 150 ரூபாவாகும். நாட்டில் தற்போது 70,000 மெட்ரிக் டன் தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இது 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 3 மடங்கு அதிகரிப்பு என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளது. எனவே நாட்டில் தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாடு இல்லாத நிலையில் தேங்காய் எண்ணெய் மாஃபியாவின் விலையினை அதிகரிக்க முயற்சிப்பது தந்திரமான உக்தி என்று தென்னை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் மீதான விற்பனை வரியை 2025ஆம் ஆண்டு வரை மீண்டும் அதிகரிக்க அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என்றும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி விசேட நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடாளுமன்றத்தின் 16வது நிலையீர் கட்டளையின் பிரகாரம் விசேட நாடாளுமன்ற அமர்வுக்கு சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனால் மேற்படி அறிவிப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஜூலை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 9:30 மணிக்கு இடம்பெறவுள்ள குறித்த அமர்வில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கு பெற்ற வேண்டும் என்றும் சபாநாயகர் அறிவித்துள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்தன விடுத்த கோரிக்கைக்கு அமைவாகவே குறித்த விசேட ஒருநாள் அமர்வு இடம்பெறவுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஹிங்குராகுட விமான நிலையத்தை முழு வசதியோடு கூடிய விமான நிலையமாக அபிவிருத்தி செய்வதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார். ஹிங்குராகுட விமான நிலையம் தற்போது இலங்கை விமானப்படையினரால் நிர்வகிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தரத்திற்கு ஏற்ப அபிவிருத்தி செய்ய வேண்டியதன் அவசியம் கண்டறியப்பட்டுள்ளது. அதே நேரம் இதற்காக திட்டத்தை தயாரிப்பதற்காக இலங்கை விமானப்படை, இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை, விமான நிலையங்கள் மற்றும் விமான போக்குவரத்து நிறுவனம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் முரண்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தற்போது சஜித்திற்கு எதிராக பிரச்சாரம் பண்ண தொடங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. கெசினோக்காரர்களின் பணத்தை வைத்து பாடசாலைகளுக்கு பொருட்கள் வழங்குபவர்களை நாட்டின் ஜனாதிபதியாக்கினால் நாடு அழிந்துவிடும் என்று பொன்சேகா கடந்த நாடாளுமன்ற அமர்வில் சஜித்தை மறைமுகமாக போட்டு தாக்கினார். இதன் மூலம் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்கப் போகின்றார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவார் என்று ஒரு தரப்பும், தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க ஆதரவு வழங்குவார் என்று இன்னும் ஒரு தரப்பும் கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக சரத் பொன்சேகா களமிறங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களுக்கு உரையாற்றி தயாராகி வருகின்றமையானது ஒரு தேர்தல் நாடகம் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசி பெற்ற பின்னர் நாட்டு மக்களுக்கான உரையில் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுவிட்டது என்று கூறியுள்ளார். ஆனால் நாடு மீண்டுவிட்டது என்ற அறிவிப்பை அவர் இதற்கு முன்னரும் விடுத்திருந்தார். எனவே தேர்தல் நாடகமாகவே இது அரங்கேற்றப்பட உள்ளது. தற்போது பங்குரோத்து நிலையில் இருந்து நாடு மீண்டுவிட்டது என்று கூறி பட்டாசு கொளுத்தி பான்சோறு சமைத்து விழா எடுத்து வாக்கு திரட்ட ஜனாதிபதி தயாராகின்றார். நாடு பங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுவிட்டது என்று கடன் வழங்கும் நிறுவனங்கள் பட்டியலிடவில்லை. எனவே இந்த கண்துடைப்பு நாடகத்தை மக்கள் நம்பக்கூடாது என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் எடுப்பார் என்று நம்புகின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபேவர்தன தெரிவித்தார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், சம்பந்தனின் இந்த தீர்மானத்திற்கு வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் இணங்குவார்கள் என்று நம்புகிறோம் என்றார். தொடர்ந்தும் குறிப்பிட்டிருந்த அவர், இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த சிங்கள தலைவர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முக்கிய இடம் வகிக்கின்றார். அதேவேளை மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவர்களில் ரா சம்பந்தன் முக்கிய இடம் வகிக்கின்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் எடுப்பார் என்று நம்புகின்றோம். அந்த தீர்மானத்திற்கு வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் இணங்குவார்கள் என்றும் நம்புகின்றோம். எனவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அமோக வாக்குகளால் ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெறுவார். ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை ரணில் விக்ரமசிங்கே வரலாற்று வெற்றியை நிலைநாட்டுவார் என்றும் தெரிவித்த அவர், தமிழ் பொது வேட்பாளர் பயனற்ற விடயம், அதை பற்றி பேசி நாம் அலட்டிக் கொள்ள விரும்பவில்லை. தேவையில்லாத விடயத்தை பேசி காலத்தை வீணடிக்க கூடாது என்றும் தெரிவித்திருந்தார். நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளதாக இருந்தால் அது தொடர்பான அறிவிப்பை சர்வதேச தர நிர்ணய நிறுவனங்கள் அறிவிப்பு செய்ய வேண்டுமே ஒழிய ஜனாதிபதியோ வேறு அமைச்சர்கள் யாருமோ அறிவிப்பு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்தார். அரசாங்கம் வெளியிட இருக்கும் மகிழ்ச்சியான தகவல் தொடர்பாக குறிப்பிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகையில், வங்குரோத்து நிலையில் இருக்கும் எமது நாடு மீண்டும் அந்த நிலையிலிருந்து மீள்வதற்கு வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு மிக முக்கியமாகும். ஆனால் அரசாங்கம் இதுவரை வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் மிகவும் குறுகிய அளவிலேயே கடன் மறுசீரமைப்புக்கு சென்றுள்ளது. அதனை அடிப்படையாக கொண்டே தற்போது நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளது என்ற தகவலை வெளியிட அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது. வங்குரோத்து அடைந்த நாடுகள் பல மீண்டும் வங்குரோத்து நிலையில் இருந்து மீளும் பொழுது கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மிகவும் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளன. ஆனால் அவ்வாறானதொரு நிலைமை ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தில் இடம்பெறவில்லை. அவ்வாறான நிலையில் எப்படி நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளது என்று தெரிவிக்க முடியும்? நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து மீள்வதற்கு நாங்களும் விருப்பம். அவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டால் நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் மக்களை மாற்றும் நடவடிக்கைக்கு இடமளிக்க முடியாது. மேலும் எமது நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியினை ஆய்வு செய்த சர்வதேச தர நிர்ணய நிறுவனங்களே எமது நாடு வங்குரோத்து என்ற அறிவிப்பை வெளியிட்டது. அப்படியானால் தற்போது எமது நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளதாக இருந்தால் அந்த அறிவிப்பை சர்வதேச தர நிர்ணய நிறுவனங்களே அறிவிக்க வேண்டும். அப்போதுதான் அதில் உண்மைத்தன்மை ஏற்படுகிறது. அவ்வாறு இல்லாமல் நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளதாக ஜனாதிபதியோ வேறு அமைச்சர்களோ யாரும் தெரிவிப்பதை நம்ப முடியாது என்றார்.